بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يوم يقوم الناس لرب العالمين. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான ஸஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இந்த இஅ்திகாஃபுடைய நீர் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுபரிசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளையும் படைத்து படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் முடிவு என்ற ஒன்றையும் வைத்திருக்கிறார். உலகத்தில் அல்லாஹுவை தவிர அனைத்துமே ஒரு நாள் நிச்சயமாக அழிந்துவிடும். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே அழிந்துவிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹுவை தவிர இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவை நோக்கி நாளாந்தம் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் தான், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் அந்த நாள் நெருங்கக்கூடிய நேரம் என்னென்ன நிகழும் என்று சொன்னார்களோ அவைகளிலே சிறிய அடையாளங்கள் நிகழ்ந்து முடிந்து விட்டன. அதை அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டாம். ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, கயாமத்துடைய நாளுடைய சிறிய அடையாளங்கள் எல்லாம் வந்து முடிந்து விட்டன. எஞ்சி இருப்பது பெரும் அடையாளம் மட்டும்தான். கயாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون, மக்களுக்கு கேள்வி கணக்குடைய நாள் நெருங்கிவிட்டது அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த நாளை அதிகமானவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் மிக நெருக்கமானது. அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அதிகமாக பேசியிருக்கிறார். ஏன் காரணம்? உம்மத்தினர்கள் அந்த நாளை நினைத்து வாழ வேண்டும். அந்த நாளையிலே நான் அல்லாஹ்வுக்கு முன்னாலே நிறுத்தாட்டப்பட போகிறேன். ரப்புல் ஆலமீன் என்னை தன்னம் தனியாக எழுப்பி நிற்பாட்டப் போகிறான். அந்த நாள் அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்கப் போகிறான். குடும்பம் என்று நான் குடும்பம் என்று வாழ்ந்தேன். என்னுடைய மனைவியோ என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய பிள்ளைகளோ யாரும் என்னோடு கூட இருக்க மாட்டார்கள்.
என்னை தனிமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க போகிறானே, அந்த நாள் நெருங்கி விட்டது. உலகத்திலே பாவத்திலே இன்பம் கண்டு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் எல்லாம் மறந்து வாழ்ந்து விட்டேனே, அவைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்ப்புடைய நாள் இருக்கிறது, அந்த நாள் நெருங்கி விட்டதே. உலக வாழ்க்கையிலே நான் செய்த பாவங்கள் தௌபா இல்லாமல் நான் மரணத்தை அடைந்தால் அந்நிலையில் நான் எப்படி அல்லாஹ்வை அந்த நாள் சந்திக்க முடியும்? தொழுகை இல்லாதவனாக அந்த நாளை அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லாமல் அந்த நாள் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? அன்பு நபியுடைய வாழ்க்கை இல்லாமல் அந்த நாள் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? அப்படி கட்டாயம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் அந்த சந்திப்பு நிம்மதியானதாக இருக்குமா, கேவலமானதாக இருக்குமா? அவைகளெல்லாம் அடியார்கள் உலகத்திலே நினைத்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையின் நிகழ்வுகளை அதிகமாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அந்த நாள் மக்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாலே எழுப்பாட்டப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், வகைஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், எழுப்பி நிப்பாட்டுங்கள் மலக்குமார்களே, அவர்கள் கேள்வி கேட்கப்பட போகிறார்கள். அது யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்குடைய நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, ஒரு அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பதற்காக வேண்டி எழுப்பி நிப்பாட்டி விட்டால் அந்த அடியான் அழிந்து விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய கேள்விகள். அப்படியான நாளை நாம் எல்லாம் சந்திக்கவிருக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ கஷ்டமான கட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். யாரும் உதவி செய்திருக்க கூட மாட்டார்கள். சில வேளைகளில் யாரும் கை கொடுத்திருக்க மாட்டார்கள். தன்னம் தனிமையிலே அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கலாம். அந்த நேரம் நாம் என்ன பாடுபட்டோம் என்பது அந்த நிலைமையை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிலைமை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவராவது வரமாட்டாரா எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு? ஒருவராவது வரமாட்டாரா எனக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு என்றெல்லாம் தேவை காணக்கூடிய நேரம் அது. ஆனால் அந்த நேரத்திலே யாரும் தேவைக்கு வரவில்லை, சிபாரிசுக்கு வரவில்லை, ஆறுதலுக்கு வரவில்லையே. அந்த நாள் போன்ற நாள் அல்ல மறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இதைவிட மிக பயங்கரமான நாள் அது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அடியார்களே, அந்த மறுமையுடைய நாளையில ஒரு நிலநடுக்கம் உண்டாகும். நிலநடுக்கம் உண்டாகும். அது மிக பயங்கரமான மகத்தான ஒரு விடயம், ஒரு பயங்கரமான விடயம். அது உலகத்தினுடைய ஒரு நிலநடுக்கம் போன்ற நடுக்கம் அல்ல, அது பயங்கரமான ஒரு நடுக்கம். அந்த நாளையில என்ன நடக்கும் தெரியுமா? அந்த நிலநடுக்கத்தின் போது யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருந்த தாய் தன் குழந்தையை விட்டு விடுவாள். வததஅ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கற்பமுற்றிருக்கக்கூடிய தாய் பிள்ளையை பெற்றெடுத்து விடுவாள். அவளுக்கே தெரியாது, பிரசவத்துடைய வருத்தம் கூட விளங்காது. ஏன் காரணம்? அதைவிட கடினமான ஒரு சந்தர்ப்பம் அந்த நாள். அல்ல இன்னும் என்ன சொல்லுகிறான்? வதரன் நாஸ சுகாரா, மக்களை நீங்கள் போதையில் இருப்பவர்களை போல பார்ப்பீர்கள், தன்னிறைவற்ற அற்றவர்களாக இருப்பார்கள். நான் என்ன செய்கிறேன் என்றது கூட அவர்களுக்கு விளங்காமல் செய்து கொண்டிருப்பார், போதையில் இருப்பவர்களை போல. வமாஹும் பிசுகாரா, போதையினால் ஏற்பட்ட அந்த மயக்கம் அல்லாது. வலக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அந்த நாள் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நாளை நாம் சந்திக்கவிருக்கிறோம்.
அந்த நாளை பற்றி ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அதிகமாக எச்சரிக்கிறான் உம்மத்துக்கு? இது அல்லாஹ்வுடைய கோபமோ வெறுப்போ கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்பு கட்டளைகள், அன்பு எச்சரிக்கைகள். அடியானே, நீ அந்த நாளை சந்திப்பதற்கு முன்னால் அந்த நாளுக்குரிய தயாரை செய்து கொள் என்பதற்காக. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி போகிறீர்களோ அந்த மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள். ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون, ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர் எதை சம்பாதித்தார்களோ உலகத்தில் அதை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதற்குரிய கூலி மறுமையில் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை அல்லாஹ் பயந்து கொள்ள சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்துக்கு அதிகமாக அந்த நாளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தார்கள் ஒரு நாள், எமக்கு மறுமையை ஞாபகமூட்டினார்கள். எதுவரை தெரியுமா? ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்த ஆரம்ப நாள், பத்உல் ஹல்க், படைப்புடைய ஆரம்பத்தில் இருந்து அவர் சொர்க்கம் நுழைவாரா நரகம் நுழைவாரா என்பது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு அன்றைய நாள் ஞாபகமூட்டினார்கள். யாரெல்லாம் அதை தன் உள்ளங்களில் பதிய வைத்தார்கள், மறந்தார்களோ அவர்கள் மறந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள்? உம்மத்தினர்கள் அந்த நாளையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லித் தந்தார்கள். அந்த நாளையில் கை செய்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக சொல்லித் தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் எப்படி மஹ்ஷரில் எழுப்பாட்டப்பட போகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா, நாளை மறுமையிலே மஹ்ஷரில் மக்கள் எப்படி எழுப்பாட்டப்படுவார்கள் தெரியுமா? ஹுஃபாத், செருப்பு இருக்காது காலிலே. உராத், நிர்வாணிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். குர்லா, அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டிருக்காது, இந்நிலையில் எழுப்பாட்டப்படுவார்கள். நிர்வாணிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். எப்படி இருக்கும் அந்த நாளுடைய காட்சி? எப்படி இருக்கும் சகோதரர்களே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு யதார்த்தத்தை கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அப்படியாக இருந்தால் ஒருவரை பார்க்க மாட்டார்களா? ஒருவர் அடுத்தவர் நிர்வாணமாக இருக்கும் போது அவர்கள் பார்த்துக் கொள்வார்களே என்று சொல்லக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத், அவர்களில் சிலர்களை பார்ப்பதை விட மிக கடுமையான நாளாக இருக்கும் அந்த நாள், கடுமையான விஷயமாக இருக்கும் அந்த விஷயம் என்று சொன்னார்கள். மனிதர்கள் தன்னிலையே மறந்துவிடக்கூடிய நாள் அந்த மஹ்ஷருடைய நாள். ஏன்? அந்த நாளுடைய நிலைமைகள் அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் நிச்சயமாக அந்த நாளை சந்திக்கத்தான் போகிறோம். அந்த நாளை சந்திக்காமல் எந்த ஒரு மனிதனும் சொர்க்கவாதி நரகவாதி என்று அவர்கள் முடிவு கொடுக்கப்பட மாட்டார்கள். அப்படியான ஒரு நாள் அந்த மஹ்ஷருடைய நாள், அந்த மறுமையுடைய நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ, அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வயௌம யஹ்ஷுருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ், உலகத்திலே அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கினார்கள், அவைகளையும் சேர்த்து அல்லாஹ் எழுப்பாட்டுவான் மறுமையிலே. எவைகளை எல்லாம் இணை வைத்தார்களோ அவைகளையும் சேர்த்து அல்லாஹ் எழுப்பாட்டுவான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு என்று சில எதிரிகள் இருப்பார்கள் மறுமையிலே. அல்லாஹ் அனைவரையும் அந்த எதிரிகளில் இருந்து பாதுகாப்பானாக. சொல்ல முடியாது யார் அந்த எதிரிகளாக மாறுவார்கள், யார் அல்லாஹ்வுடைய அஅதா எனும் அந்த பட்டியலில் பேர் பதிக்கப்படுவார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய எதிரி யார்? அல்லாஹ்வுடைய அரசாங்கத்துக்கு மாற்றம் செய்தவர் அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தவர் அல்லாஹ்வுடைய எதிரி.
அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆனை களங்கம் விளைவித்தவர் அல்லாஹ்வுடைய எதிரி. அல்லாஹ்வுடைய கண்ணியமான ரசூல் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு புறம்பாக நடந்தவன், கலாச்சாரத்தை சீர்குலைத்தவன் அல்லாஹ்வுடைய எதிரி. அந்த எதிரிகளுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் பரிசுத்தமான வேதமாக அவனுடைய வார்த்தையாக இறக்கினானே, அதை கொண்டு நேர்வழி அடைந்து கொள் என்பதற்காக அந்த குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடந்தவர் யார்? அல்லாஹ்வுடைய எதிரி. இந்த அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய நிலை என்ன தெரியுமா? மறுமையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வயௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ, அவர்களை எல்லாம் நாம் எழுப்பாட்டுவோம். சும்ம யகூலு லில்லதீன அஷ்ரகூ, அவர்கள் யாரெல்லாம் இணை வைத்தார்களோ அவர்களை நாம் எழுப்பாட்டுவோம். இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ், வயௌம யஹ்ஷுரு அஅதாஅல்லாஹி இலன்னார், அல்லாஹ்வுடைய எதிரிகளை நரகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். அந்த நேரத்திலே வஹும் யூஸஊன், அவர்கள் அந்த நிலைமையை பார்த்து நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். அப்படியான ஒரு நாள் அந்த நாள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த நாளையிலே அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள், நரகத்துக்கு எழுப்பாட்டப்படுவார்களே. அந்த நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களுடைய தோள்கள், அவருடைய செவிப்புலன், அவருடைய பார்வை, இவைகள் எல்லாம் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். அவர் செய்த, அதை கொண்டு செய்த பாவத்துக்காக வேண்டி, கண்ணை கொண்டு செய்த பாவத்துக்காக கண் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். காதை கொண்டு செய்த பாவத்துக்காக காது அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் நாம் எதிரிகளை சம்பாதிக்க வேண்டிய நாள் அல்ல, எமக்காக வேண்டிய சிபாரிசுதாரிகளை நாம் சம்பாதித்து கொண்டு போக வேண்டிய நாள் அது நாள். அந்த நாளையில் எதிரிகள் எத்தனையோ பேர் தானாகவே உருவாகுவார்கள். மனைவி மனைவி என்று உயிரை விட்டோமே, மனைவி எதிரியாக வருவாள். பிள்ளைகள் என்று கஷ்டங்கள் பார்க்காமல் அவர்கள் கண் கலங்கிவிடக் கூடாது என்று துடித்தோமே, குழந்தைகள் எதிரியாக வருவார்கள். யாருக்காக வேண்டி நேரமெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி என்னுடைய நண்பன், என்னுடைய உயிர் நண்பன் என்றும் எல்லாம் சொன்னோமே, அவர்கள் எதிரிகளாக வருவார்கள். அந்த நாள் எதிரிகள் உருவாகக்கூடிய நாள், எதிரி சாட்சிகள் உருவாகக்கூடிய நாள். எப்போது? இவர்களை நாம் தீன்தாரிகளாக உருவாக்க தவறினால், தன் மனைவியை தீனை கொடுத்து நேர்வழிப்படுத்தவில்லை என்றால் மனைவி எதிரி, தன் பிள்ளைக்கு தீனை கொடுத்து நேர்வழிப்படுத்தவில்லை என்றால் தன்னுடைய பிள்ளைகள் எதிரி. தன்னுடைய நண்பனுக்கு நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவன் தவறு செய்யக்கூடிய நேரம் தட்டி இது தவறு, நரகத்துடைய செயல் என்று உணர்த்த தவறினால் அவன் நாளை மறுமையின் எதிரி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த எதிரியுடைய நிலை எப்படி இருக்கும்? அவனுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லும். இந்த காதை கொண்டு எத்தனை ஹராம்களை கேட்டிருப்போம். இசை சர்வ சாதாரணமில்லை, எங்கு திறந்தாலும் இசை. ஒரு வாகனத்தை ஓட்ட முடியாது, ஒரு ஹோட்டலுக்கு போக முடியாது, ஒரு கடைக்கு போக முடியாது, உறங்க முடியாது இசை இல்லாமல். அல்லாஹ் சொல்லுகிறான், எதிரி இவன், இவனுக்கு எதிராக இவனுடைய செவிப்புலன் எதிராக சாட்சி சொல்லும் என்னிடத்திலே. அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாளையிலே நாம் எம்முடைய செவிப்புலனை ஒரு எதிரியாக நாம் உருவாக்கி கொண்டு போய்விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேளுங்கள் குர்ஆனை, கேளுங்கள் ஹதீஸை, கேளுங்கள் நன்மையான காரியங்களை. எங்கு திறந்தாலும் இன்று இசை. நாளை மறுமையில் இசை கேட்பவனுடைய நிலை எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காத இலா கைனத்தின் யஸ்தமிஉ இலைஹா சுப்ப ஃபீ உذنைஹில் ஆனுக யௌமல் கியாமா. யார் ஒரு மனிதன் இசைக்காக வேண்டி, இசை கேட்பதற்காக உட்கார்ந்து, ஒரு காலம் வரும், இடையிலே ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், ஒரு காலம் வரும், யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர் வல் ஹம்ர வல் மஆசிஃப்
சொன்னார்கள் 4 விடயங்களை இந்த உம்மத்தினர்கள் ஹலாலாக்கி விடுவார்கள். ஒன்று ஹிர் விபச்சாரம், ஹரீர் பட்டாடை, வல் ஹம்ர் போதை வஸ்து, வல் மஆசி இசை. ஹலாலாக்கி விடுவார்கள், ஹலாலாக்கி விடுவார்கள். அது இல்லாமல் முடியாது என்ற அளவுக்கு இந்த இஸ்லாமிய உலகம் இசைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையிலே அவர்கள் ஒவ்வொருவருடைய காதுடைய நிலை என்ன தெரியுமா? ஈயத்தை காய்ச்சி அல்லாஹ் ஊத்த போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசித்து பாருங்கள். மறுமை எம்மை வரவேற்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்க வேண்டுமே தவிர எமக்கு எதிராக மட்டும் இருந்து விடக்கூடாது. எமக்கு எதிராக மட்டும், எமக்கு கேவலத்தை உண்டாக்கக்கூடியதாக மட்டும் நாம் மாற்றிவிடக் கூடாது. எவ்வளவு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே. பார்க்கக்கூடிய பார்வை, எத்தனை ஹராத்தை பார்த்து விடுகிறோம், அனாச்சாரங்களை பார்த்து விடுகிறோம், பாவங்களை பார்த்து விடுகிறோம். சினிமாக்களிலே மூழ்கிய சமூகமாக மாறிவிட்டது. சோசியல் மீடியாக்களிலே இன்றி சர்வசாதாரணம். இசையும் ஆடலும் பாடலும் ஆண்களும் பெண்களும். வாலிபர்களே, இந்நிலையில் மரணம் வருவதை பயப்படுங்கள். இந்நிலையில் மரணம் வருமாக இருந்தால் மறுமை கேவலமாக ஆகிவிடும். ஒவ்வொரு தந்தையும் உணருங்கள், தன் பிள்ளைக்கு வழிகாட்ட வேண்டும், தன் பெண் குழந்தைக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்குங்கள். எத்தனை பெற்றோர்கள் பார்த்தீர்கள் என்ன நடக்கிறது அந்த மொபைலுக்குள்ளே என்று? ஒரு அறைக்குள்ளே இருந்து அரங்கேற்றுகிறாள் வீடியோக்களை. கேவலம். டிக்டாக்கு அடிமைப்பட்ட சமூகமாக, ரீல்ஸுக்கு அடிமைப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் மாறி இருக்கிறது என்றால் இவர்களுடைய மறுமையுடைய நிலை என்ன சகோதரர்களே? என் மனைவி என் கண் முன்னால் நரகத்தில் தூக்கி போடுவதை யாரால் பொறுக்க முடியும்? தன் பிள்ளை தன் கண் முன்னால் தூக்கி போடப்படுவதை நரகத்தில் யாரால் பொறுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். வாந்திர அஷீரத்துக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருக்கமான குடும்பத்துக்கு நீங்கள் நரகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறக்கப்பட்டதும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு மேலே ஏறினார்களே, தன் மகளை அழைக்கிறார்கள். யா ஃபாத்திமா, யா ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வந்த நேரம் சொன்னார்கள், அன்கினி நஃப்ஸகி மினன் நார். நரகம் என்று ஒன்று இருக்கிறது மகள் ஃபாத்திமாவே, அந்த நரகத்தை விட்டு நீ உன்னை பாதுகாத்துக்கொள். அந்த நரகத்தை விட்டு நீ உன்னை பாதுகாத்துக்கொள். நரகத்துக்குள்ள நீ போனாலும் பரவாயில்லை என்று எல்லா ஏற்பாட்டையும் செய்து கொடுத்து விட்டோம் என்றால் எம்முடைய குடும்பத்துடைய நிலை என்ன? எம்முடைய குடும்பத்துடைய நிலை என்ன? இன்று அதிகமான பெற்றோர்கள் கண்மூடியவர்களாக இருக்கிறார்கள். மறுமையின் விடயத்திலே என்று திறக்க போகிறார்கள். மஹ்ஷரிலா, ஸிராத்திலா, மீசானிலா. பெற்றோர்களே, நரகத்தை விட்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு நாரா, உங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னையும் உன் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள் ஈமான்தாரியே. எவ்வளவு பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், மகளே நீ உன்னை நரகை விட்டும் காத்துக்கொள். சலீனி மினத் துன்யா மா ஷித்தி, இந்த உலகத்தில் நீ எது வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் கேள் மகளே, ஆனால் நரகத்தை விட்டும் நீதான் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், என்றாவது எம்முடைய பிள்ளைகளை அழைத்து மறுமையை ஞாபகப்படுத்தினோமா, நரகத்தை ஞாபகப்படுத்தினோமா, மஹ்ஷரை ஞாபகப்படுத்தினோமா? பெற்றோர்களே, வாலிபர்களே, பாவம் செய்யக்கூடிய நேரம், பாவத்துடைய ஆசை வரக்கூடிய நேரம், ஆரம்ப கட்டத்திலே ஞாபகம் வர வேண்டும். இந்த ஒன்றை நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலே கேட்பார். என்ன பதில் சொல்ல போகிறேன்?
என்ன பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொருவருடைய மஹ்ஷருடைய நிலையும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு விதத்தில் இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். வட்டி எடுத்தவனா, அந்த வட்டி எடுத்தவனுடைய மறுமை ஒரு விதம். விபச்சாரம் செய்தவனா, அவனுடைய மறுமை ஒரு விதம். அதே போல அடுத்தவருடைய சொத்தை அபகரித்தவனா, அவனுடைய முடிவுகள் மறுமையிலே மஹ்ஷரிலே வேறு விதத்தில் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அந்த மறுமை வித்தியாசமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் திட்ட தெளிவாக சொல்லித் தருகிறது. நீ ஈடேற்றம் அடைய வேண்டும் என்றால் உனக்குரிய வழி இதுதான். இந்த வழியை விட்டால் நீ என்றுமே ஈடேற்றம் அடைய முடியாது. இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான அமல், முக்கியமான ஒரு கடமை தொழுகை. இந்த தொழுகையை கேட்டதன் பின்னால் தான் அடுத்த கேள்விகள் கூட அல்லாஹ் கேட்கவிருக்கிறார். இந்த தொழுகையுடைய விடயத்திலே ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டான் என்றால் அடுத்து எந்த கேள்விகளையும் அல்லாஹ் கேட்கப் போவது கிடையாது. தொழுகையை விட்டு எத்தனையோ பேர்கள் வருடங்கள் மாதங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கும் தொழுகைக்கும் தொடர்பு கிடையாது, தனக்கும் மஸ்ஜிதுக்கும் தொடர்பு கிடையாது. தொழுகை என்றால் வெறுமனே ஒரு கடமை என்றுதான் உணர்ந்திருக்கிறோமே தவிர, தொழுகை என்பது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியிலான நேரடி சம்பாஷணைக்குரிய ஒரு தருணம் என்பதை எத்தனை பேர் விளங்கி நாம் தொழுதிருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் தொழுகை விட்டு வரக்கூடிய மனிதனை பார்த்து கோபப்படுவான். அல்லாஹ் ஏன் கோபப்படுவான்? என்னோடு பேச மறுத்தவன் என்னுடைய இந்த மறுமைக்கு அவன் எப்படி வர முடியும்? இந்த மண்ணுக்கு வந்து அவன் எப்படி என்னிடத்திலே உதவி கேட்க முடியும்? எப்படி அவன் என்னுடைய பொருத்தத்தை அடைய முடியும்? அல்லாஹ் கோபக்காரனாக நிற்பானாம். யார் உலகத்தில் தொழுகை விட்டானோ அந்த மனிதன் வரும் போது நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை கோபித்து விட்டால் யார் இருக்கிறார் எமக்கு உதவிக்கு? மறுமையை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, மஹ்ஷரை பாதுகாக்க வேண்டும். அந்த மண்ணை மிதிப்பதற்கு முன்னால், ஒன்று சேர்க்கப்படுவதற்கு முன்னால் ஈடேற்றம் அடைந்தவர்களாக நாம் எம்மை உருவாக்க வேண்டும். இந்த பூமியிலேதான், இந்த உலகத்திலேதான். தொழுகையை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள், குர்ஆனை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள், சுன்னாக்களை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள், நல்ல குணங்களை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள், அழகான குடும்ப வாழ்க்கையை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள், ஹலாலான வியாபாரத்தை கொண்டு மறுமையை செழிப்பாக்குங்கள். சிலர்கள் வருவார்கள், அமல்கள் நிறைய கொண்டு வருவார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவருடைய தொழுகைகள், சதக்காக்கள், வேறு வேறு அமல்கள் எதையும் கணக்கெடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த மனிதன் உலகத்தில் அடுத்த மனிதனை நோவடித்திருப்பார், அடுத்த மனிதனுடைய சொத்தை அபகரித்திருப்பார், அடுத்த மனிதனுடைய மானத்தை போக்கி இருப்பார், அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை நோவடித்திருப்பான். இதனால் அடியான் செய்யும் அமல்களை கூட அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். மஹ்ஷர், புறம் பேசிய மனிதனுடைய மஹ்ஷர் மிக கேவலமாக இருக்கும், மிக கேவலமாக இருக்கும். அல்லாஹ் எச்சரித்து விட்டான். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, யாரும் யாரை பற்றி புறம் பேசி விடாது. ஏன்? உன் சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதை நீ விரும்புவாயா? விரும்ப மாட்டாய், வெறுப்பாய் தானே? அல்லாஹ் எச்சரித்தானா இல்லையா? இது போன்ற எச்சரிக்கைகள் ஒன்றா இரண்டா? ஒன்றா இரண்டா? அனாதைகளின் சொத்தின் பக்கம் நெருங்கி விடாதே எச்சரிக்கிறான். எத்தனையோ சாச்சா மாமா மார் அனாதைகளை சொத்த விளையாண்டு முடிஞ்சாச்சு, விளையாண்டு முடிஞ்சாச்சு, அவகரிச்சாச்சு. அல்லாஹ் என்ன சொல்ல? வலா தக்ரபு, நெருங்கி விடாதே. இன்னமா யாக்குலுஹும் ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்கள் உண்பது அனாதைகளை சொத்தல்ல, நெருப்பு. நாளை மஹ்ஷரில் எவ்வளவு கேவலமாக இருக்கும், அது எவ்வளவு கேவலமாக இருக்கும். அதனால் அனாதைகளை சொத்து விஷயத்தில் அல்லாஹ் இப்படி எச்சரிக்கிறான். அதிகமானவர் அல்லாஹ்வுடைய பக்கத்தை மட்டும் பார்ப்பார்கள், அமல் இபாதத்தை பற்றி மட்டும்தான் பார்ப்பார்கள். மஹ்ஷர் ஈடேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அடியாருடைய பக்கத்தையும் பாருங்கள். என்னால் யாருடைய உள்ளமும் புண்பட்டு விடக்கூடாது, என்னால் யாரும் நொந்துவிடக் கூடாது.
என் குணங்கள் அழகாக இருக்க வேண்டும். பண்பாடுகள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளாக இருக்க வேண்டும். உருவாக்குங்கள், புறம் பேசி விடாதீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் மஹ்ஷருடைய மண்ணிலே யாரை பற்றி நாம் புறம் பேசினோமோ அந்த மனிதனை செத்த பிணமாக கொண்டு வருவான். ஹதீஸை சொல்லுகிறேன். செத்த பிணமாக கொண்டு வந்து யார் உலகத்தில் அந்த மனிதனை பற்றி புறம் பேசினானோ அந்த மனிதனிடத்திலே சொல்லுவானாம், குல்ஹு மையித்தன் கமா அக்கல்தஹு ஹய்யா, உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது எப்படி உன்னுடைய மாமிசத்தை நீ உண்டாயோ அது போல இன்று நீ உண்டே ஆக வேண்டும் என்று அந்த செத்த பிணத்தை சொல்லுவான் அல்லாஹ். இந்த மனிதன் முகத்தை மூடிக்கொண்டு அந்த பிணத்தை தின்ன ஆரம்பிப்பான். எவ்வளவு கேவலம்! இப்படித்தான் மஹ்ஷர் இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் நல்லவர்களுடைய மஹ்ஷரை இப்படி கேவலமாக்க மாட்டான். நாம் எல்லாம் ஏன் தொழுகிறோம்? நாம் எல்லாம் ஏன் நோன்பு பிடிக்கிறோம்? நாம் எல்லாம் ஏன் அல்லாஹ்வுக்காகவே அமல்கள் செய்கிறோம்? ஏன் அன்பு நபியுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கிறோம்? மறுமையின் வெற்றிக்காக, மஹ்ஷரின் வெற்றிக்காக. என்றும் கைவிட்டு விடக்கூடாது, என்றும் கைவிட்டு விடக்கூடாது. அமல்களிலே நிரந்தரமாக இருங்கள். தொழுகை இன்பத்தோடு தொழுங்கள். சதக்காக்கள் தாராளமாக கொடுங்கள். அடுத்தவரோடு பழகும் போது அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் வையுங்கள். எனக்கும் உங்களுக்கும் தான் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷருடைய மண்ணிலே மக்கள் எல்லாம் கல்லோலப்படக்கூடிய நேரம், உதவிக்கு யாருமே இல்லை என்று தவிக்கக்கூடிய நேரம், கடும் சூடான நேரம், அந்த மஹ்ஷரிலே அரசுடைய நிழலை வைத்திருக்கிறான் எமக்காக. வாலிபர்களே, நீங்கள் உங்களை வாலிபத்திலேயே இபாதத்தோடு நீங்கள் வளர்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் உண்டு. அல்லாஹ்வுக்காக அன்பு கொண்டால் அரசுடைய நிழல் உண்டு. உங்கள் உள்ளம் மஸ்ஜிதோடு கொழுகப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் உண்டு. நியாயமான தலைமைத்துவத்திலே இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் உண்டு. நீங்கள் கொடுக்கும் தர்மம் வலது கரத்தினால் கொடுக்கிறீர்கள், இடக்கரம் அறியாமல் என்றால் மறைவாக கொடுக்கும் தர்மத்தை கொண்டு அல்லாஹ் அரசுடைய நிலை வைத்திருக்கிறார். எமக்கு சுப செய்திகள் நிறைய உண்டு. அந்த சுப செய்திக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் யாரையெல்லாம் சொர்க்கத்துக்கு அன்பாக அழைக்க போகிறானோ ஈடேற்றம் அடைந்தவர்களாக நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடுங்கள். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا إِلَى جَنَّةٍ அல்லாஹ் சொல்றான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا إِلَى رَبِّهِمْ, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவரே, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவரே, அல்லாஹ் சொல்லுவானாம், நீ சொர்க்கத்துக்குள்ள சலாமத்தா நுழைஞ்சிரே. இலல் ஜன்னதி சுமரா, அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் போவாங்க. கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் போவாங்க. அதில் தலைமையானவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். கேள்வி கணக்கு கூட கிடையாது சகோதரர்களே. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேள்வி கணக்கு கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், சஹாபாக்கள் அப்படியாக இருந்தால் யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி சொர்க்கம் நுழைவார்? மலக்குமார்களின் ஒரு கூட்டம் வருவார்கள், அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தூக்குவார்கள். தூக்கி கொண்டு சொர்க்க வாயில் போகும்போது சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் சொல்லுமாம், அபூபக்கரே எனக்குள்ளாக நுழைகிறேன். சுப்ஹானல்லாஹ். அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தால் எமக்கும் அதே நல்ல முடிவு உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே இந்த உலகத்தின் முடிவும் மரணமும் நல்லதாக அமைய வேண்டும், மஹ்ஷரும் நல்லதாக அமைய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி கேளுங்கள், யா அல்லாஹ் நல்ல மௌத்த தந்திடே, கேவலமான மௌத்த தந்திடாதே, சுஜூதுடைய மௌத்த தந்திடே, குர்ஆனுடைய ஓதலுடைய நேரம் மௌத்த தந்திடே, தவாஃபுடைய நேரம் மௌத்த தந்திடே, நீ பொருந்தக்கூடிய நிலைமையில மௌத்த தந்திடே, கேவலமான மௌத்த தந்திடாதே. மஹ்ஷரை சந்திக்கணும் யா அல்லாஹ். அந்த நாள் உனக்கு விருப்பமான நல்லடியார்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த போகிறாயோ அவர்களில் நீ என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்து விடு யா அல்லாஹ்.
அல்லாஹ்விடத்திலே 5 நேர தொழுகைகளிலும் கெஞ்சுங்கள். எம்பெருமானார் மௌத்துக்கும் துஆ செய்திருக்கிறார்கள், நல்ல முடிவுக்கும் துஆ செய்திருக்கிறார்கள், மறுமையின் மஹ்ஷரின் வெற்றிக்கும் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்ல முடிவை கொடுப்பானோ அந்த நல்ல முடிவை அடைந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யாரெல்லாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடியா அல்லாஹ். மறுமையை மறந்து வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ், பாவத்துடைய விளைவுகள் தெரிந்தும் மறந்து வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். இந்நிலைமையில் எமக்கு மௌத்தை தந்து விடாதே, தௌபா இல்லாத மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி உன்னிடத்திலே யா அல்லாஹ் கரைந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், இறைஞ்சுகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாக எம்மை நீ கபூல் செய்து விடியா அல்லாஹ். உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக எம்மை நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாலிபம் எமக்கு நீ தந்த அமானிதம் யா அல்லாஹ், மறந்து விட்டோம் யா அல்லாஹ். வாலிபத்தை நாம் தைரியமான காலம் எதையும் செய்ய முடியும் என்று நிறைய பாவங்களோடு வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய நெருக்கத்தை அடைய வேண்டிய கட்டம் காலம், நாம் அதற்கு மாற்றமாக உன் கோபத்துக்குரிய செயல்களிலே அதிகம் ஈடுபட்டு விட்டோம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்து விடுவாயாக. நம்முடைய வாலிபர்களை வாலிப பெண்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், அவர்களுக்கு நேர்வழி காட்டிவிடு. அந்த மறுமையுடைய அரசுக்குரியவர்களாக நீ எம் அனைவரையும் கபூல் செய்து விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, நாம் எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மரணிக்கவிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த மரணம் நீ விரும்பக்கூடிய மரணமாக, உன்னுடைய சுப செய்திக்குரிய மரணமாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் மரணித்து கபறுகளில் வாழுகிறார்களோ அவருடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சொலியாக ஆக்கிவிடியா அல்லாஹ். கெட்ட முடிவுகளை விட்டும் பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அநியாயங்கள் நடக்கின்றனவோ அதற்கு நீ நாளாந்தம் யா அல்லாஹ் அந்த சூழ்ச்சிக்காரர்களுக்குரிய முடிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாய். உனக்கே எல்லா புகழும் ரப்பே. யா அல்லாஹ், எமக்கு அவசரம், உனக்கு அவசரம் கிடையாது. நீ நிதானமாக உன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, உன் உதவி மீது நாம் நம்பிக்கை வைத்து கேட்கிறோம். என்றும் நீ எம்மை கைவிட மாட்டாய் ரப்பே. மறைமுகமாக என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியும். இந்த மிம்பரிலே இருந்து பொறுப்பு தருகிறேன் யா அல்லாஹ். அந்த மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அநியாயங்கள் ஒவ்வொன்றைக்கும் நீயே முடிவு கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவன், இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக, மஹல்லா வாசிகளை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தந்து விடியா அல்லாஹ். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.